வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க எதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு யாருமே அழைக்கலை. ஆனால் அழைக்காத விருந்தாளியாக நம்ம மல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல மல்லிக்கு நேரக்கூடாத நிறைய விஷயங்களெல்லாம் நேர்ந்திருக்கு. அங்கே இருக்க நர்ஸு மல்லிக்கே தெரியாமல் மல்லியோட ஹேண்ட்பேக்கில் கரெக்டாக அந்த மாத்திரை டேப்லெட்ஸ் எல்லாமே எடுத்து போட்டிருக்காங்க, ஸ்லிப்பும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லி கர்ப்பமாக இருக்கிற மாதிரியும் அந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ண போட்டிருக்க மாதிரியும் போட்டிருக்காங்க. இதை பார்த்த நம்ம மல்லி இன்னும் எதுவும் ஷாக் ஆகாமல் நார்மலாக கேஷுவலாக எடுத்துறாங்க. ஏன்னா அவங்க ஹேண்ட்பேக்கை இன்னும் செக் பண்ணலைங்க. அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மல்லி என்னென்ன பண்ணுறா தெரியுமா விஜய்? மல்லி யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிருக்காங்க. எதுக்கு போனால் எதுக்காக போயிருக்கான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. ஒரே குழப்பமாக இருக்குது. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிறேன், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. மல்லியை பற்றி தப்பாக மட்டும் பேசாதீங்க, நான் அப்புறம் செம கோவம் ஆயிடுவேன். மல்லியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்க்கணுமே, ஆமாம் உன் பொண்டாட்டியை பற்றி சொன்னால் உனக்கு தப்பாக தான் படும். நான் வரட்டும், அதுக்கப்புறம் உனக்கு கையும் களவுமாக நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம மல்லி இருந்து, எதுக்காக டாக்டர் எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தீங்க? நான் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டை நான் இது பண்ணலையே, நீங்கள் எதுக்கு எனக்கு கால் பண்ணீங்க? இந்த நம்பரை உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொறு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு மல்லி ஒரே ஒரு நம்பர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, என்னை மன்னிச்சிருமா, நீ வீட்டுக்கு போகலாம், நீ இல்லை இன்னொரு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நிதானத்தை விடாமல் அங்கேருந்து சைலண்ட்டாக கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இந்த பிரச்சனை இப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கண்டினியூ ஆகிறது வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களோ அவங்க இருந்து அந்த ஆதாரத்தை எடுக்கிறதுக்கு உடனே எங்கடி போனேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்க தெரியாமல் எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு என் நம்பர் மாற்ற இருக்குது. நானும் அந்த பொண்ணு ஒரே பேர் ஒரே நம்பரா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை வாங்கி பார்த்தா பேக்கில் டேப்லெட்ஸ். ஒழுங்கு மரியாதை அந்த வீட்டை விட்டு நீயே வெளியே போயிரு, நானாக கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு. அப்படி என்ன சொன்னார், எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க தப்பானவங்க, அவங்க வயிற்றில் தப்பானவங்க குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தவறாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால் மனசுடைஞ்சு போன மல்லி இருந்துன்னு, இப்படிப்பட்ட உன்னோட வாழ்கிறதுக்கு நான் வாழா வெட்டியாக என் அம்மா வீட்டில் இருக்கிறதே பெட்ரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த விஷயத்தை யார் ஆதரிக்கிறீங்க, யார் ஆதரிக்கல? நம்ம மல்லி பண்ணது ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி பண்ணது 100க்கு 100 ரைட்டுங்க. ஏன்னா எந்த ஒரு பொண்ணுமே தன்னை இந்த மாதிரி விஷயத்தில் அவமானப்படுத்துகிற போது அந்த அவமானத்தை தாங்கினு இந்த வீட்டில் இருக்கணுன்றது அவசியமே இல்லை. போடா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை நிரூபிச்சுட்டு உறக்க சொல்லிட்டு அவனை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டுக்கு வரணும். அப்போ அந்த மூஞ்சை எட்டும் போய் எங்கே வச்சோம், ஐயோ நாம தவறாக பேசிட்டோம்லையே, அவசரப்பட்டு பேசிட்டோம்லேன்னு சொல்லிட்டு கண் கலங்கி போய் நம்ம விஜய் கதறி ஆள்ற காட்சி கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நம்ம மல்லியை கஷ்டப்படுத்தின ஒவ்வொருத்தரையும் நம்ம கஷ்டப்படுத்த தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சித் வந்து நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ். எப்படியோ அன்னபுண்ணியை பிளான் பண்ணி வெளியே தள்ளணும், அதே மாதிரி இவளையும் வெளியே தள்ளிட்டோம். எப்படி ராஜம்மா உங்களுக்குள்ளே இவ்வளோ மூளை, இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கிறீங்க, உங்களை மாதிரி திறமை யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற போது, அடியே நான்லாம் பிறவிலேயே வேற மாதிரி, இப்போல்லாம் வேற மாதிரி, நீயும் அவ்வளோதான், எனக்கு என் பேச்சை கேட்காம என்ன எதனா ஏற்று பேசினேன்னா இன்னும் இதே போல தான் எதனா ஒன்று சொல்லி இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், ஐயோ என்னடா இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய ஒரு பக்கம் டாப்பு டக்கரு டூப்பு டுக்குராட்டங்குது, நம்மளவே ஒரு பக்கம் சாப்பிட்டு முழுங்கிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகவும் இருக்குது. வேறு என்ன பண்ணுறது, நாமளும் இவங்களுக்கு சேஞ்ச் அப் தள்ளிட்டு கூடியே தான் போகணும்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதம் முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா ரஞ்சிதம் கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் ரஞ்சிதத்துக்கு சரியான ஆப்பு தந்துடுவாங்க. அதனால் ரஞ்சிதம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிச்சு தாங்க ஆகணும். நம்ம ராஜேஸ்வரி இந்த கன்னடாவுக்கு முடிக்கி விட்டால் ரஞ்சிதாவுக்கு அப்படியே சும்மா ஜில் குல்னு இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம வாழ்க்கையை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஜம்மையாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது அவங்களுக்குள்ள. காசை செலவு பண்ணு, ஆனால் அதெல்லாம் நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ஒன் பை ஒன்னாக தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய ட்விஸ்டெல்லாம் போயின்னு தான் இருக்குது. அது என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, அந்த ட்விஸ்ட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.